அப்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்க சம்மதத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு போன பிறகு அவர்கள் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தீங்கன்னா என்ன சென்ஸ்? காங்கிரஸ் கட்சி ஏன் சொல்லல? இதே வார்த்தையை காங்கிரஸ் ஏன் பயன்படுத்தல? நான் நாளைக்கு ஒரு சென்ஸ் வரலாம் தானே. காங்கிரஸ் கட்சி தானே நீங்க வந்து சொல்ற கணக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் செய்யுதுன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி தான். அந்த டேர்ம்ல துரோகங்கிறது அரசியல கிடையாது, ராஜதந்திரம் தான். ஆனா ஒரு துரோகம் நீங்க ஒரு டெர்மினாலஜி எடுத்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி சொல்லணும். ரிசல்ட் வந்து மறுநாள் போய் நின்றுட்டாங்க. உங்க கூடவே இருந்தவங்க எப்படி சொல்றீங்கன்னா நீங்க கூட்டணி கட்சியில எப்படி மதிக்கிறீங்க? கூட்டணி கட்சிகளை வந்து நின்றவங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு அமைச்சரவையில கொடுக்குறாரு. இதே ஐயுஎம்எல் நீங்க 50 வருஷமா இருந்துச்சு டீம்கள் கொடுத்துருக்கீங்களா? நீங்க விடுதலை சிறுத்தை உங்களுக்கு அவ்வளவு விசுவாசமான கொடுத்துருக்கீங்களா? நீங்க எவ்வளவு திமுகவுடைய ஆட்சி செயல்பாடுக்கு கடுமையான விமர்சனம் தான். சிக்கலா இருக்கும் தோழமை சுட்டுதல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு திருமாவளவன். கடுமையான பட்டியலிட்டவர்கள் தாக்கப்பட்ட போதெல்லாம் வந்து பேசாம இருந்தார். அவ்வளவு பெரிய பிரஸ் மீட்ல ஒரு பெரிய சண்டே வந்துருச்சு. என்னன்னே நீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லும்போது உனக்கு திருமாவளவன் அவ்வளவு அண்ணன் அவ்வளவு கோவமாயிட்டார். அப்ப அந்த அளவு எதுக்கு விட்டு கொடுத்து போனாரு? சரி ஒண்ணு முன்னா இருக்கும், நம்ம வந்து நம்மளே இப்படி எது ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணார். ஆனா வந்து ஒரு கடுமை அவரோட எவ்வளவு அக்ரெசிவா நிலைப்பாடு எடுக்கக்கூடியவருங்கிறது தெரியும். அவருடைய சனாதனம் டாபிக் கொடுங்க, எப்படி பேசுவார் யாரு? அண்ணன் திருமாவளவனே. அவர் திமுக ஆட்சியுடைய ஊழல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, அவர் எப்படி பேசுவார்னு நல்லா இருந்து. அப்ப வந்து அவர் அந்த டாபிக்ல வந்து எவ்வளவு வந்து சப்ளா இருந்தாரு நல்லா இருந்து. அவ்வளவு தூரம் கூட நின்னவரை நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன கணக்கு?